Welcome back to our channel மாணக்கராசிரியர் 12th standard quarterly examination செப்டம்பர் 2025 கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கான ஒரு ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ டோட்டல் மார்க் வந்து 70 மார்க், 1 மார்க் வந்து 15 கேட்டிருக்காங்க. புக் பேக் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய 2 மார்க்கு 3 மார்க்கு எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்ட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி 6. Question number 24 வந்து compulsory 6 into 12. Define animation. What is a passport page maker? State the few advantages relations database. What is statement of used in given example? What are the different type of function in PHP? அடுத்து பார்த்தீங்கன்னா what is valuation of PHP? Write the short note of internet. ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா answer any 6. Question number 33 compulsory. What is the use of master page? What is the relationship between database list the type? Write about the rules of naming variable PHP. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கீழே write a note of mobile networks. அதுக்கு கீழே வந்து answer the following பொறுத்த வரைக்கும் 5 into 5 25. Explain detail about the production of team roles and responsibilities. Explain the tools PageMaker toolbox. List out the basic concept ER model and suitable example. What are the data type of BHP? Explain the indexed array from associative array BHP. Discuss the detail about in switch statement. இது ரொம்ப முக்கியம், இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி explain the for each loop கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி explain detail file handling functions BHP. Explain the use of computer network ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கொஷின் பேப்பரோட கொஷினை கொஞ்சம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ இதான் 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் காமன் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல். அடுத்தடுத்த கொஷின் பேப்பர் 1 by 1 அப்டேட் பண்ணுவோம். அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு ஒன்றுனா அஸ்வல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய கொஷின் பேப்பர்ஸ்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த மாடலை பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எடுப்பாங்க. ஸோ இதான் அப்டேட்டு. தேங்க்யூ.